வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். எனக்கு நம்ம சேனலில் சிக்கன் கோஃப்தா கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இதை முழுமையாக என்னுடைய ஸ்டைலில் செய்கிறேன். அண்ட் இந்த ரெசிபி சப்பாத்தி, பரோட்டா, நான் அண்ட் ஃபுல்கா இந்த மாதிரியான பிரெட்ஸுக்கு சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெஜ் புலாவுக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸாக ரெடியாக இருக்குது. ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கோஃப்தா ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக இங்கே ஒரு பவுலில் ஒரு 3 சிக்கன் பிரெஸ்ட்டை நல்லா அரைத்து வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அதன் பிறகு 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவு பட்டை தூள் சேர்த்துக்கோங்க. அதன் பிறகு நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துப்போம். இப்போது எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றோட ஒன்று நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடித்து பேனில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்காக இங்கே ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ இந்த உருண்டைகளை எடுத்து சேர்த்துக்கோங்க. இந்த சிக்கன் பால்ஸை நம்ம கரெக்டாக 4 மினிட்ஸ் நல்லா குக் பண்ண போகிறோம். முதல் 2 நிமிடம் ஒரு பக்கம் நல்லா குக் ஆகட்டும். அதன் பிறகு இதை நம்ம மறுபக்கம் திருப்பி விடலாம். நம்ம சிக்கன் பால்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை எண்ணெயிலிருந்து எடுத்து வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி மீதமுள்ள எல்லா சிக்கனையும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. கடைசி பேட்ச் ஆஃப் சிக்கன் பால்ஸையும் குக் பண்ணியாச்சு. இப்போ இதையும் எண்ணெயிலிருந்து வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இதே பேனில் 2 இன்ச்சுக்கு லவங்கப்பட்டை சேர்த்துக்கிறேன். ஒரு அன்னாசி பூ சேர்த்துப்போம். கூடவே ஒரு 4 இருந்து 5 கிராம்பு, அதன் பிறகு 3 பச்சை ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய மனம் நல்லா வெளியே வரும்போது இதில் 3 வெங்காயத்தை நீல வாக்கில் நல்லா மெலியதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணும். அது வரைக்கும் இதெல்லாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். நம்ம வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இந்த நேரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துப்போம். நம்ம சேர்த்துருக்க இந்த 2 இன்க்ரீடியண்ட்டில் இருக்கக்கூடிய பச்சை மணம் போகிறதுக்காக அடுத்து ஒரு 2 நிமிடம் இதை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியண்ட்டில் இருக்கக்கூடிய பச்சை மணம் முழுமையாக போயிடுச்சு. இப்போ 250 ml அளவு தயிரை நல்லா விஸ்க் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ஒரு முறை இந்த மசாலாவும் தயிரும் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை கிளறி விட்டுக்கோங்க. அதன் பிறகு அடுத்து ஒரு 2லிருந்து 3 நிமிடம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா கொதிக்க விடலாம். நம்ம மசாலா நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கன் சேர்த்துக்கலாம்.
இப்போ இந்த சிக்கனை மசாலா நல்லா கோட் பண்ணுற அளவுக்கு ஒரு முறை நல்லா கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். இதை நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். இதை எடுத்து அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிக்கலாம். ரொம்பவே சுவையான சுலபமான சிக்கன் கோஃப்தா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம வழக்கமாக சாப்பிடக்கூடிய சிக்கன் ரெசிபி மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.